Greetings from Elite English Academy. Dear friends, recently TRB has notified for assistant professor exam. இந்த நோட்டிஃபிகேஷன் சிலருக்கு சந்தோஷத்தையும் சிலருக்கு ஒரு விதமான கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதுவரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட்ல எக்ஸாம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இந்த புதுசா எக்ஸாம் வர்றதுனால எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னால இந்த டிஆர்பி எக்ஸாமை வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கு. சிலருக்கு ஒரு டிஸ்இல்யூஷன்மெண்ட்டே வந்துருச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்க டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்க எந்த சப்ஜெக்ட் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதுவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ முழுமையா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ வி ஆஃபர் ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் டிஆர்பி இங்கிலீஷ். ஸோ அதனால 10 reasons to choose Elite English Academy அப்படிங்கிறத லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை நீங்கள் உங்களுக்கே கேட்டுக்கோங்க. ஆர் யூ டிஸ்இல்யூஷன்? ஏதாவது ஒரு பதட்டமான மனநிலையில் இந்த எக்ஸாமை பற்றி நினைக்கும் போது நீங்கள் இருக்கிறீங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் டிஸ்இல்யூஷன்டாக தான் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்க ரியலைஸ் பண்ண வேண்டியது இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல். இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்ல, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுமே அந்த ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் டிஸ்இல்யூஷன்டாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்டரை வந்து நீங்க உணர்ந்துக்கிட்டு இது உங்களுக்கு மட்டும் யூனிக் இல்லை அப்படின்ட்டு இதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போறது தான் புத்திசாலித்தனம். Now let me tell you why people get disillusioned. There are some reasons. First வந்து more vacancies, 4000 vacancies. சில நேரம் ஏதாவது எக்ஸாமுக்கு நோட்டிஃபை பண்ணும்போது ஒரு 100க்கு கீழே இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ்லாம் பிரிச்சா மொத்தமே 10 போஸ்ட் தான் வரும், கண்டிப்பா வந்து எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாற்றம் தடுமாற்றம் இருக்கும். இப்போ வந்து 4000 அப்படின்ட்டு ஒரு பெரிய நம்பர் இருக்கும்போது அதுவே பலருக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை. ஏன் அப்படின்னா இந்த தடவை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்க்கு வந்து 600+ வேகன்சி இருக்கு. ஒருவேளை இந்த தடவை நமக்கு கிடைக்கலன்னா இன்னும் 5-10 வருஷம் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுனால ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு டிஸ்இல்யூஷன் வருது. ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் மார்க். இது வரைக்கும் எந்த காலேஜில் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ்ட கவுண்டர் சைன் வாங்கிட்டு வரும்போது வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 மார்க் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வந்து ஸோ யூஜிசி குவாலிஃபிகேஷனோட கெஸ்ட் லெக்சரராக அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு வருஷத்துக்கு 2 வருஷம் 11 மாதம் கணக்கு சொல்கிறாங்க. அப்போது அதிகபட்சமாக 15 மார்க்ஸ், மேக்ஸிமம் ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த 15 மார்க் கிடைக்கும். ஸோ ஆனால் நான் வேற ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணேன், அப்போ எனக்கு வந்து மார்க் கிடைக்காது. இது வந்து ஒரு டிஸ்இல்யூஷன்மெண்ட்டுக்கு சிலருக்கு காரணம். அடுத்து இப்போ ஒரு கவர்மெண்ட் டேட்டா படி ரீசெண்டாக ஹிந்துல வந்த இன்ஃபர்மேஷன் தான், 125 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல 7320 கெஸ்ட் லெக்சரர்ஸ் வந்து மொத்தம் ஒர்க் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு வின்னிங் எட்ஜ் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4000 வேகன்சி, 7320 பேர் தான் கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நோட்டிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ ஃபுல்லி குவாலிஃபைடு ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கெஸ்ட் லெக்சரர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம அப்போ இந்த ரேஸ்லேயே இல்லையோ அப்படின்ட்டு சில பேர் நினைக்கிறாங்க. அடுத்து இது முக்கியமான கொஸ்டின், உண்மையிலே இந்த எக்ஸாமை வந்து ஷெட்யூல் படி நடத்துவாங்களா, இல்லைன்னா முதல்ல நடத்துவாங்களா, கோர்ட்ல கூட ஸ்டே எல்லாம் வாங்கின மாதிரி இருக்கே அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை, பியாண்ட் அவர் கண்ட்ரோல். நம்ம கையில இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம வந்து நம்ம வாய்ப்புகளை வந்து வீணடிக்கிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஆசை இருக்கு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது எக்ஸாம் நடக்கும். ஸோ திடீர்னு எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? போன வாட்டி டிஆர்பி எக்ஸாமும் பாலிடெக்னிக் எக்ஸாமும் திடீர்னு இப்படி தான் வந்தது.
ஸோ அந்த ஒரு வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருந்தவங்க வந்து ஜாபுக்கு போயிட்டாங்க. நல்லா படிக்கிறவங்க அந்த முயலாம கதை தான். நல்லா படிக்கிறவங்க வந்து இங்க எங்க எக்ஸாம் நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தவங்க வந்து கடைசி நேரத்துல ஒரு 20-30 நாள் தான் இருந்து அந்த ஷார்ட் டைம்ல ரிவைஸ் பண்ண முடியாம வாய்ப்பை தவற விட்டவங்க தான் நிறையா. ஸோ அதனால நீங்க எக்ஸாம்னு வந்துருச்சு. ஸோ சிலபஸ் இருக்கு, நீங்க பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 200 மார்க்ஸ் எக்ஸாம் பேப்பர் 1, 2 அந்த கான்செப்ட் இருக்கு. அடுத்து இன்டர்வியூவில் வந்து 30 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற விஷயத்த வந்து நாங்கள் செப்பரேட்டாக அப்ரோச் பண்ணோம். அப்போ இதில் இன்டர்வியூவில் வந்து அது அவங்க கண்ட்ரோலில் நடக்குமே, ஸோ நமக்கு மார்க் போடுவாங்களா, ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ மார்க்கெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் இப்போவே அதை பற்றி நினச்சி ரிட்டன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறீங்க? ஸோ அதனால யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அடுத்து வந்து இதில் வந்து மினிமம் வந்து 40% ஜென்ரலுக்கு, 30% அதர்ஸ். ஸோ இந்த மார்க் 40 ஆச்சு. இப்போ நெட் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எப்போவுமே அந்த 40 to 42 தான் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த 38, 40, 40 ஏன்னா 42க்கு மேலே போகிறவங்க பெரும்பாலும் எந்த கேட்டகரினாலும் அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஜேஆர்எஃப் தான் மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் கொஸ்டின் ஒருவேளை ஈஸியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் 45 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மார்க்ஸை வந்து நம்மளால எடுக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் சில பேருக்கு இருக்கு. அடுத்தது சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ சிலபஸ் அப்படின்ட்டு கொடுத்தேன், கிட்டத்தட்ட நெட் எக்ஸாம் சிலபஸ் தான். ஸோ ஒரு சில விஷயங்கள் தான் புதுசாக இருக்கு. எக்ஸாம் பேட்டர்னுமே வந்து தமிழ்லாம் படிக்க சொல்றாங்களே அப்படின்ட்டு இங்கிலீஷ் படிச்சவங்களுக்குலாம் சில ஒரு வருத்தம் இருக்கு. ஸோ இதை பற்றிலாம் தேவையில்லாமல் யோசித்து ஒரு டிஸ்இல்யூஷன் ஸ்டேட்ல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லாருக்கும் காமன். ஸோ இந்த விஷயங்களை ஓவர் கம் பண்றதுக்கு ஹவு எலைட் இங்கிலீஷ் அகாடமி ஹெல்ப் யூ. ஸோ அதுதான் அடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனை அப்படின்னாலும் ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து டிஸ்இல்யூஷன்மெண்ட்டுக்கு காரணம் இருந்தாலுமே வந்து நீங்க வந்து தொடர்ந்து நீங்க ப்ரிப்பரேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டார்கெட்டுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருவீங்க. ஹவு எலைட் இங்கிலீஷ் அகாடமி ஹெல்ப்ஸ் த இண்டிவிஜுவல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் பேஸ்ட் டீடைல்டு வீடியோ லெசன்ஸ். இப்போ நிறைய பேர் நீங்க ஜாபுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஸோ எங்கேயாவது ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ, பெரும்பாலும் காலேஜில் தான், நெட் முடிச்சுட்டு காலேஜில் தான் இருப்பீங்க, ப்ரைவேட் காலேஜஸில். உங்களுக்கு வந்து ஒரு சென்டரில் போய் படிக்கிறதுக்கான டைம் இருக்காது. இன்னொரு விஷயம், ஸோ அந்த லெவலில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியும். அப்போ நம்மளே படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் கூட ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸுக்குள்ள நீங்கள் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக அதோட எட்ஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ எல்லா டாபிக்ஸுமே நெட் எக்ஸாம் பேஸ்ட், மற்ற ரைட்டிங் டெக்னிக்ஸ், இந்த டிஸ்கிரிப்டிவ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வீடியோ லெசன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து 24/7 அவைலபிலிட்டி. இப்போ பெரும்பாலான ஒரு வின்னர்ஸ்டெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க. ஸோ அவங்களுடைய பெஸ்ட் ப்ரிப்ரேஷன் டைம் என்ன அப்படின்னா 4க்கு அப்புறம் தான் இருக்கு. 4 to 6, 4 to 7 கோல்டன் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் எனி எக்ஸாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு இல்லத்தரசிகளுக்கோ இல்லைன்னா தூரத்து ஊருக்கு பயணிச்சு அவங்க ஜாபுக்கு போறவங்களுக்கோ இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால தான் இந்த 24/7 அந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் வந்து எல்லாருக்குமே மாறும். அப்போ வந்து ஒரு வீக்கெண்ட்ல நீங்க சென்டருக்கு போறது, ஈவினிங் வந்து எல்லா ஜாபையும் முடிச்சுட்டு ஒரு சென்டருக்கு போய் படிக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ வீடியோ ஃபார்ம்ல வந்து லெசன்ஸ் இருக்கிறதுனால ஸோ நீங்க ஒரு டிராவல் டைமை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டம் வேணும், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மொபைல். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த எங்க கோர்ஸை வந்து இஃபெக்டிவா நீங்க யூஸ் பண்ண முடியும். தேர்ட் வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் டிஃபிகல்ட் டாபிக்ஸ். உங்களுக்கு தெரியும், கிரிட்டிசம், கல்ச்சுரல் ஸ்டடீஸ், இஎல்டி, இதெல்லாம் கஷ்டமான டாபிக்ஸ்னு சொன்னா கூட இதுல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா இதுலலாம் கொஸ்டின்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். நீங்க ஒரு 5 வருஷத்து நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணுங்க. லிட்ரேச்சர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பெரும்பாலும் ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் ஆனாலுமே ஒரு 10% கீழே தான் இருக்கும்.
ஆனால் அதே நேரத்தில் கிரிட்டிசம், கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இந்த மாதிரி யூனிட்ஸில் உள்ள கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்க. பெரும்பாலும் ஃபேக்சுவல் கொஷின்ஸ் கூட சிலது வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். காரணம் வந்து இந்த ஏரியா வந்து நேரோ டவுன் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து எங்கள் கோர்ஸில் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து போதுமான டெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ ஒரு எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இன்புட் ரிசீவ் பண்ணுறோம், அதை லேர்ன் பண்ணுறோம், அப்புறம் வந்து அதை டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு உண்மையிலே லேர்ன் பண்ணியிருக்கோமான்னு டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இண்டிவிஜுவல் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், மாடல் எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டடி பிளான். இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா எப்படி ஒரு டைரக்ஷன் வேணுமோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் இப்போ நமக்கு வந்து அரௌண்ட் 100 டேஸ் தான் இருக்குது. இந்த 100 டேஸுக்குள்ள எல்லா யூனிட்ஸ்க்கும் ஈக்குவல் ப்ராக்ரெஷன் இருக்கணும். இப்போ நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஸோ வில் பிகின் வித் த ஃபர்ஸ்ட் யூனிட். அப்படி வரும்போது ஒரு 5 யூனிட், ஈவன் 6 யூனிட் ரொம்ப சிறப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஆனால் ரிமைனிங் யூனிட் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாததுனால, இல்லைன்னா போதுமான அட்டென்ஷன் கொடுக்காதனால அந்த யூனிட்ஸ்லேருந்து நம்மளால் கொஷின் அட்டன் பண்ண முடியாது. அப்போ வந்து நமக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை வந்து பாதிச்சிடும். பெரும்பாலும் இந்த ஜாப் கிடைக்கிறவங்களுக்கும் ஜாப் கிடைக்காதவங்களுக்கும் மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 5க்குள்ளே தான் இருக்கும். அப்போ வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்ம ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவல் ப்ராக்ரெஷன் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி யூ கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ். அடுத்து இஃபெக்டிவ் கோச்சிங் ஃபார் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் நடத்துறது வந்து பிடிக்காததுக்கு மிக மிக முக்கியமான காரணம் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் தான். ஸோ பிஹெச்டி பண்ணவங்க வந்து 2 வருஷமா எழுதியிருப்பாங்க ஒரு 200 பக்கத்தை. ஸோ மற்றவங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து மறந்தே போயிருக்கும். ஸோ இது வந்து மிக முக்கியமான இது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் யூனிட்டுக்கு 10 எஸ்ஏஸ், இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஸ், ஒரு டாபிக்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணி 100 சாம்பிள்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் போதுமான நம்பருக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து டாபிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சில டாபிக்ஸ்க்கு வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி வி ஹேவ் ஒர்க்ட் இட் அவுட். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரைட்டிங்கில் இருந்தது அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக யூ கேன் மேக் த டிஃப்ரென்ஸ். 7 சாம்பிள் எஸ்ஏஸ் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். அடுத்து ஃபீட்பேக் ஆன் எஸ்ஏஸ். இப்போது எங்கள் கோர்ஸோட ரொம்ப முக்கியமான ஃபீச்சராக நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ரைட்டிங் எப்படி இருக்கணும், ஒரு எஸ்ஏ எப்படி இருக்கணும், அதுவும் இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 24 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஒரு எஸ்ஏக்கு நீங்கள் எடுத்துக்கிற முடியும். இட் இன்க்ளூட்ஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் டைம், தென் யுவர் ரிவ்யூ டைம். அப்போ வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் உங்களை எஸ்ஏ எழுதுறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு எஸ்ஏ வந்து அரை மணி நேரம் எழுதிட்டீங்கன்னா ஒரு எஸ்ஏயை கண்டிப்பாக விட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நாங்கள் அதை ப்ராக்டிஸ், ஒரு டைம் பவுண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ரைட்டிங் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குறோம். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கான லெசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஆஃப் தி கோர்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு பர்டிகுலர் எஸ்ஏயை வந்து நாங்கள் எழுதி அனுப்ப சொல்லுவோம். அந்த எஸ்ஏயை ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணி எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க ரைட்டிங்கில். இப்போது நீங்கள் லெசன்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு போதுமான அகடமிக் இன்புட் இருக்கும் சப்ஜெக்டில். ஆனால் அதை எப்படி ஹவு டு கன்வெர்ட் இட் இன் டு ரைட்டிங் அப்படிங்கிற ஃபீட்பேக்கை வந்து we will give you, that will be very useful for you. டவுட் கிளாரிஃபிகேஷன், இது வந்து எங்களுடைய எல்லா கோர்ஸோட யூனிக் ஃபீச்சர். ஸோ டவுட் வரும்போது டீச்சர்ஸ் யூ கேன் ஆன்லைனில் போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் யூ கேன் சென்ட் அ கொஷின், தென் வில் ரிப்ளை அப்ராப்ரியேட்லி. ஃபைனலி, ஸோ இது வந்து எங்கள் கோர்ஸ் இந்த ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட, ஸோ வாட் டு டூ ரிகார்டிங் ப்ரிப்பரேஷன் ஃபார் இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூ அப்படிங்க, ஒரு எஃபெக்டிவ் இன்டர்வியூவர் எப்படி, இன்டர்வியூவி ஒரு நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தே வில் லீட் த எக்ஸாமினர்ஸ் டு ஆஸ்க் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ். இப்போ அவங்க கொஷின் கேட்குறது நம்ம ஆன்சர் பண்ணுறது வேற. ஆனால் சில டெக்னிக்ஸ் இருக்குது, எப்படி நமக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸை எப்படி கேட்க வைக்கிறது அப்படிங்கிறது சில டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டெக்னிக்ஸை வந்து நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்போம். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். Dear friends, these are the 10 reasons why you can consider joining Elite English Academy. ஸோ உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் வந்து ப்ரூவன். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற 3 காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து
total number of postingsல வந்து 10% students வந்து clear பண்ணியிருக்கிறாங்க. So this time also we are giving input in such a way more number of students will get through this exam and get settled in government colleges. So if you feel that okay, joining us will help you, don't hesitate to call the given number. Thank you. All the best. I'll meet you in the video form in some other occasion. Thank you.